எனது அண்ணனின் பெயர் கணேஷ் கபிலன். அவருக்கு 23 வயது. அவர் கல்முனையிலுள்ள ராமகிருஷ்ண மகா வித்தியாலயத்தில் உயர்தரம் வரை படித்துள்ளார். அவர் கதை எழுதுதல், கவிதை எழுதுதல் போன்றவற்றில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அந்த வகையில் கடந்த வருடம் 2ஆம் மாதமளவில் திருகோணமலையிலுள்ள இலங்கை தமிழ்ச்சங்கத்தினால் நடைபெற்ற கவிதை போட்டியொன்றில் கலந்து கொண்டார். அதன் பிற்பாடு 3ஆம் மாதமளவில் தமிழ்ச்சங்கத்தினால் ஒரு கடிதம் வந்தது. அதில் எனது அண்ணன் 2ஆம் இடத்தினை பெற்றுள்ளதாகவும், 1ஆம், 2ஆம், 3ஆம் இடத்தினை பெற்றவர்களுக்கு இந்தியாவில் 3 மாத பயிற்சி இடம்பெறப் போவதாகவும் அதற்கு தயாராகும்படியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி எனது அண்ணனும் 1ஆம், 3ஆம் இடத்தினை பெற்றவர்களும் தமிழ்ச்சங்க தலைவர் அரியநேத்திரன் என்பவருடன் கடந்த வருடம் 3ஆம் மாதம் 24ஆம் தேதி இந்தியாவிற்கு சென்றனர். அங்கு 3ஆம் மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் சென்னையிலுள்ள திரைப்படக் கல்லூரியில் இலங்கையில் இருந்த 3 பேருடனும் இந்தியாவில் 147 பேருமாக மொத்தம் 150 பேருக்கு பயிற்சி இடம்பெறப் போவதாக எனது அண்ணன் கூறினார். எனது அண்ணன் கடந்த வருடம் இந்தியாவில் சென்று எங்களுடன் 2 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு தடவையாவது பேசுவார். 3 மாத பயிற்சியின் பின் ஒரு போட்டி வைப்பதாகவும் அதில் இலங்கையில் ஒருவரையும் இந்தியாவில் 4 பேரையும் தெரிவு செய்ய போவதாகவும் அண்ணன் கூறினார். பின்னர் அங்கு நடைபெற்ற போட்டியில் அண்ணனே தெரிவு செய்யப்பட்டதாகவும், ஆனால் அதற்கான சான்றிதழ் 1 வருடத்தின் பின்னரே தருவார்கள் எனவும் கூறினார். பின்னர் அண்ணனும் அவருடன் சென்ற 2 போட்டியாளர்களும் தமிழ்ச்சங்க தலைவரும் நாடு திரும்பினர். அண்ணன் வீட்டுக்கு வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து கொண்டிருந்தார். மறுபடியும் இந்த வருடம் 3ஆம் மாதமளவில் அதே தமிழ்ச்சங்கத்தினால் ஒரு கடிதம் வந்தது. அதில் கடந்த வருடம் இடம்பெற்ற போட்டியில் அண்ணன் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்று இந்தியாவில் இனி வர இருக்கும் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுதல், துணை நடிகராக நடித்தல் போன்றவற்றில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அண்ணனுக்கு கிடைத்துள்ளதாகவும், திருகோணமலை தமிழ்ச்சங்க தலைவரின் அனுமதியோடு 2015/5/16ஆம் தேதி இந்தியாவிற்கு சமூகம் தருமாறும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி எனது அண்ணனும் 2015/5/14ஆம் தேதி கொழும்புக்கு சென்றார். கொழும்புக்கு சென்று எங்களுடன் பேசினார். தமிழ்ச்சங்க தலைவர் நாளை வருவதாகவும், தனக்கு 2015/5/16ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ஃப்ளைட் எனவும், போகும்போது ஹோல் அடிப்பேன் எனவும் கூறினார். ஆனால் 2015/5/17ஆம் தேதி அதிகாலை 2 மணியாகியும் அண்ணனின் கோல் வராததால் நான் அவருக்கு ஹோல் எடுத்தேன். அப்போது அண்ணன் தனக்கான ஃப்ளைட் பிந்திவிட்டதாகவும், தனக்கு 3:30க்குத்தான் ஃப்ளைட் எனவும், தான் ஏர்போர்ட்டில் நிற்பதாகவும், தன்னுடன் தமிழ்ச்சங்க தலைவரன் நிற்பதாகவும் கூறினார். அதன் பிறகு அண்ணன் ஹோல் எடுப்பார் என எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் ஹோல் எடுக்கவில்லை. எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. பின்னர் அண்ணனது பாஸ்போர்ட் நம்பரை வைத்து ஏர்போர்ட்டில் விசாரித்தோம். அவர்கள் அண்ணன் 2015/5/17ஆம் தேதி அதிகாலை ஏலங்கா 125 இலக்கம் கொண்ட விமானத்தில் சென்று சென்னையில் இறங்கிவிட்டதாக கூறினர். ஆனால் எனது அண்ணனிடம் இருந்து எந்த தகவலும் கிடைக்காததால் எங்களுக்கு பயமாக இருந்தது. அதனால் திருகோணமலைக்கு சென்று இலங்கை தமிழ்ச்சங்கத்தை பற்றி விசாரித்தோம். அவர்கள் கேள்விப்பட்ட வரையில் அப்படியொரு சங்கம் இல்லை என கூறினர். அவ்வாறானால் சென்ற வருடம் அண்ணன் எவ்வாறு இந்தியாவிற்கு சென்றிருக்கக்கூடும்? எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனது அண்ணனுக்கு என்னதான் நடந்திருக்குமோ என நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. எனது அம்மா எப்போதும் எனது அண்ணனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார். கடந்த மாதம் 20ஆம் தேதி சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்துள்ளோம். எப்படியாவது எனது அண்ணனை தேடித் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.